அன்பையும் பண்பையும் பாசத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கற்றுத்தந்த எங்கள் ஆசான் எங்களை போன்ற மாவீரர்களாக பல மாஸ்டர்கள் உருவாக்கியிருக்கார். எங்களை போன்ற மாஸ்டர்கள் உருவாக்க அவர்தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார். அவர் இல்லை என்றால் நாங்கள் இப்போது இருக்கும் இந்த நிலையை அடைந்திருப்போம் என்றால் அது சந்தேகமே. எங்களை இந்த நிலைக்கு உருவாக்கின ஆசான் நாங்கள் எப்போதும் வருத்தப்படவோ கண்ணீர் விடவோ கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார். நாங்கள் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தாலும் எங்களோட வீரத்தாலையும் அவர் சொன்ன அறிவுரையாலும் நாங்கள் அழாமல் இருக்கிறோம். யாரு எப்படி உயிர் போனாலும் போட்டு ஆஸ்பத்திரியில் போட்டு மாஸ்டரோட இழப்பு வந்து தாங்கிக்க முடியாது தான். பட்டு அதை தாண்டி எங்களுக்கு வர்றதுக்கு அவர் நல்லா கற்றுக் கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் நான் 1-2 தடவை தான் அவர்கிட்ட க்ளோஸாக பேசியிருப்பேன். இருந்தாலும் அவர் ஸ்பீச்சஸ்ஸு அவர் கிளாஸ் எடுக்க சொல்ல எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவங்களோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் தான் கிளாஸ் எடுத்திருக்காரு எங்களுக்கு. நிறைய தடவை வந்து நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை அவர் கடந்து வந்திருக்காரு. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இறந்தாலும் இல்லைனாலும் அவர் எங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஷியான் வந்து எனக்கு டைரக்டர் மாஸ்டர் தான். அவர் தான் எனக்கு முதல் மாஸ்டராக எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஷூன்றியில் வந்து நான் நடிகை சங்கத்தில் முதல் கிளாஸ் வந்து பொம்பளை பசங்க வந்து எப்படி கற்றுக்கணுன்றது வந்து எனக்கு ஷியான் தான் எடுத்தார். 2000 டைரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் வந்து இன்றைக்கி இறந்துருந்து வந்து என்ன தாங்கிக்க முடியல. எங்கள் அப்பா என்னை விட்டு போன மாதிரி இருக்குது எனக்கு. ஆனாலும் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி எல்லா பொம்பளை பசங்களுக்கும் நான் கிளாஸ் எடுப்பேன். எல்லா பொம்பளை பசங்களும் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி அவர் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி அதாவது நாங்கள் கிளாஸ் மட்டும் என் சொல்லிக் கொடுக்கல, எப்படி லைஃப்பில் எப்படி வரணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் தான் எங்களோட பேர். எத்தனை பேர் இன்றைக்கி மாஸ்டர்ஸ் எத்தனை பேர் டெவலப் ஆகிருக்குன்னா அவர் ஒரு ஆள் தான். ஆர்ச்சரி, கராத்தே, சரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் எங்களுக்கு. அவர் இல்லாத ஒரு வேலை எங்களால் மறக்க முடியாது. ஸோ மீண்டும் வந்துடுவார்னு நினச்சி எதிர்பார்த்தோம். ஸோ பேட் லக் எங்களுக்கு இதாகிடுச்சு. ஸோ ஆனால் அவரோட வில் பவர் நாங்கள்லாம் லைஃப் இப்படி இருப்போம் சொல்ல முடியாது. ஸோ எங்களெல்லாம் ஒரு வந்து இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ எங்கள் மாஸ்டர்னால இத்தனை பேர் நம்ம கராட்டே டெவலப் பண்ணது அவர் ஒரு ஆள் தான் மட்டும்தான். எங்களோட மாஸ்டரோட மட்டும்தான் முடியும். என் பேர் ஆர் சசிகுமார். நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து வந்துள்ளேன். 35 வருட காலமாக எங்கள் ஷிகான் அவர்களோட பயிற்சி பெற்று பல மாணவர்களை உருவாக்கியுள்ளோம். வீரத்தின் விளைநிலம், தைரியத்தின் விலாசம், தன்னம்பிக்கை நாயகனாக எங்களை உருவாக்கிய எங்கள் ஆசான் ஷிகான் அவர்கள் என்றென்றும் எங்களோட உயிரோடு தான் இருக்கிறார். அவர் மறையவில்லை என்று எங்கள் ஷிகான் யுஸ்வந்தி கராத்தே அகில இந்திய அளவில் உள்ள கராத்தே கழகத்தின் சார்பில் மிக எங்களுடன் எல்லா மாவட்டத்திலிருந்து வருகை தந்துள்ள பயிற்சியாளர் எல்லாருக்கும் அவர் எங்கள் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிறாங்க. ரத்தத்தோட ரத்தமாக தான் இருக்காங்க. அவங்க வந்து மறையவில்லை, என்றென்றும் எங்களோட உயிருடன் நேசிக்கிறார். மின்னில் இருந்தாலும் மண்ணில் இருந்தாலும் எங்களோட இருப்பார் என்று புகழஞ்சலி செலுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக நினைவு கூறி விடைபெறுகிறோம்.
சார் அவர்கிட்ட எத்தனை வருஷமாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க? சார் நான் அவருக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் சார். அவர்கிட்ட மறக்க முடியாத நினைவுகள் என்ன இருக்கா? அவரே எங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் தான் சார். ஏன்னா நாங்கள் செய்கிற எல்லாமே அவருடைய ஆக்டிவிட்டி. ஏன்னா அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழியில் தான் எங்களுக்கு போயிருக்கோம். சார் நிறைய பேர் பேட்டி எடுக்கும்போது சொன்னாங்க அவர் தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சார். ஆமாம் சார், அவர் எல்லா துறைகளிலுமே வந்து ஒரு லிஜெண்டுன்னு சொல்லணும் சார். அவர் எல்லா துறைகளிலுமே அவர் வந்து சிறந்து விளங்கினார். அவர் ஒரு சிற்பியாகவும் சரி, கராத்தே வீரனாகவும் சரி, வில்வித்தை வீரனாகவும் சரி, ஓவிய முறைக்கும் சரி, ஒரு சமையல் கலைஞராகவும் சரி, எல்லா வகையிலையும் வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து அவர் எங்களோட காட்ஸ் கிஃப்ட்னு தான் நாங்கள் சொல்லணும். சினிமா துறையில் இருந்திருக்காரு கண்டிப்பாக. ஆனால் அந்த துறையிலேருந்து யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணலையோ? இல்லை சார், ஏதாவது சொல்லியிருக்காங்க, அது ஒரு சிலர் வந்து பார்த்துருக்காங்க, அது சரியாக நம்மளுக்கு சொல்லலாம். எனக்கு வில்வித்தை அப்படின்னா என்னென்னு கற்றுக் கொடுத்தது என்னோட கோச். அதுக்கப்புறம் அவங்களோட சிவான விஷயம் இல்லாட்டி எனக்கு வில்வித்தைனா என்னன்னே தெரிஞ்சிருக்காங்க. அவர் வந்து நாட் ஒன்லி ஆர்ச்சரி கோச், அவருக்கு இல்லாத திறமைகளே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு சமையல் கலை வல்லுநராக இருந்து ஒரு வில்வித்தை வீரன், அப்புறம் கராத்தே மாஸ்டர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத இன்னும் நிறைய முகங்கள் இருக்குது. அவர் பார்த்தோன்னா சிலை வடிக்கிறதுல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு அவரை கராத்தே வீரராக மட்டுமே நிறையா தெரிஞ்சிருக்காது. நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அவரோட திறமைகள் 1000. அவருக்கு ட்ரம்ஸ் ப்ளே பண்ண தெரியும், அவர் சிங் பண்ணுவார், கிட்டார் வாசிப்பார். 3 நிமிஷத்தில் ஒருத்தரோட ஃபோட்டோவை வரைஞ்சி கொடுத்துருவாரு. எனக்கு ஒரு காட் கிஃப்டாக அவர் என்னோடய ஃபோட்டோவை வரைஞ்சி கொடுத்துருக்காரு, கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நான் சொல்ல வரதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னன்னா அவர் இன்னும் எங்களை விட்டு போகலை, அவர் எங்களுக்குள்ளே தான் இருக்கார். நாங்கள் அவருக்காக ஒலிம்பிக் மெடல் அடித்து தருவோம். நான் அவர் காட்டின வழியில் ஏஐயில் கோச்சாகவும் தமிழ்நாடு ஆர்ச்சரியில் கோச்சாகவும் இருக்கேன், ப்ளஸ் ஜட்ஜாகவும் இருக்கேன். அது எல்லாமே அவர் போட்ட என்ன சொல்கிறது ஒரு பிக்சர் கூட சொல்லலாமே. ஏன்னா அவர் எங்களை அவ்வளோ உருவாக்கியிருக்கார், சின்ன அடித்தளத்துலேருந்து கடைசி வரைக்கும் உருவாக்கியிருக்காரு. கொஞ்சம் இதை நினைக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு அழுகக்கூடாதுன்னு, நீங்கள் நினைக்கலாம் அவர் அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வேகமாக அவர் எங்கள் கூட இருக்காருன்னு நினச்சி நாங்கள் ஒர்க் பண்ண பார்க்குறோம்.